இப்போ சித்தியை பற்றி எப்படி சொல்கிறது? அதான் ரகு ரவியோட அம்மானு டேட் கிடைக்கும், இரு பார்ப்போம். ஷாலினி, ஏம்மா கூப்பிட்டீங்க? நாளைக்கு நீ வீடியோ காலில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிரு. அம்மா சொல்கிறீங்க 5 மணிக்கெலாம் எழுந்திருக்கணுமா? ஏம்மா நைட்லாம் வைக்க மாட்டீங்களா? நைட்டுலாம் வைக்க முடியாது, ஒழுங்காக 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஓ சரிப்பா, சரி சரி. வேற ரெடி பண்ணணும், நீ போ 2 பேரும். ஆமாம் ஏக்கா, உங்களுக்கு சீமந்தம்மா கிடைச்சிருக்கு. சீமந்தத்தில் வந்துடும்ப, அப்படியே அந்த சீமந்தத்திலேயே நான் உண்மையை வளர வைக்கிறேன். சீமந்தத்தை பற்றி சொன்னாங்களா? உனக்கு சீமந்தம்மா? நமக்கு இல்லை, எனக்கு தான் சீமந்தம். என்ன அடே தவளவாய், அமைதியாருடா. தவளவாயாவா? இவ்வளவு நாள் மனுஷனை மரியாதையா கூப்பிட்ட. லப்பர் வாய், அமைதியாருடா. டாட்டி எந்திரிங்க. 5 நிமிஷம்டா, 5 நிமிஷம். சோம்பேறி கழுத எந்திரி. 2 நிமிஷம்டா புருஷா. சோம்பேறி, எல்லாரும் ரெடியா இருப்பாங்க, நீ என்ன தூங்குற? புருஷா கொஞ்ச நேரம் இங்க வந்து உட்கார, உனக்கு நான் கொடுக்கணும். என்ன கொடுப்ப? ரொம்ப நாளா கேட்கறது. பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னுக்கு அடிக்கடி கிடைக்கும். அதுவா? வா இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயேன். கூப்பிட்ட நானும் பொறுமையா கொஞ்ச நேரம் தூக்கிக்கிறேன்னா என்னடா எழுப்புறேன்? மணி என்ன 5 தானே, 5:30 எழுப்புறேன். நம்ம அப்பா வீட்டு சுத்தா போயிது. கரையாம சொல்லியிருக்கலாமே. ரொம்ப வலிக்குதா? சரி நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன். திரும்பியும் அறையா? முடியாது. அப்படின்னா சொன்னா கேட்க மாட்டேன், நானும் பொறுமையா இருக்கேன். சரி பாவமா இருக்குன்னு கொடு. வேணாம் கேட்க மாட்டேன், இப்ப நான் கொடுக்குறேன். சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வெளியே போங்க. சரி ரெடி ஆகிடு. இருக்கேன் தெரியலையா? சரி நல்லா இருக்கு, ஆனா ஆளுதான் நல்லா இல்லை. ஆளெல்லாம் இருக்காங்க. நான் நடுவுலையே மூஞ்ச பேக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. மூஞ்ச பேத்து எடுத்துருவேன். சோடா புட்டி பக்கோடா ஸ்டார்ட் ஆகுது. யாராச்சும் எடுத்து வைங்க. நீ தானே எடுத்து வைக்கணும்னு எடுத்து வைக்கிற. ஆனா நான் எப்படி எடுத்து வைக்க? ஏன்னா நான் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை, அதனால இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை, குழந்தை பெற்றுக்கிட்டவங்க வைங்க. எனக்கு அந்த கொடுப்பன இல்லை. அக்கா வேற யாச்சும் வைக்க சொல்லுங்க. நீ இப்போ நீ ஒழுங்கு மரியாதையா வா, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வா அக்கா.
எப்பயுமே கடைசியா நம்ம மாப்பிள்ளையோட எப்பயும் நம்ம குடும்ப வாழ்க்கை படி கடைசியா என் ஹஸ்பண்டோட அம்மா தானே எப்பயும் முன்ன வைப்பாங்க. எங்க அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னா அவங்க அம்மா உயிரோடு தான் இருக்காங்க. சித்தி வாங்க, நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இவங்க படுற கஷ்டத்தை நீங்க பார்த்துட்டு சும்மா தானே இருக்கீங்க. வாங்க. அம்மாவா? அம்மா சரிடா வைங்கத்த. வெல்கம் டு ஜி தமிழ். ஷாலினியோட சீமந்தத்தை பார்த்துருக்கீங்க. ஏன் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கோன்னா டைம் வீட்லேயே இப்போல்லாம் கம்மியாக எடுக்கணும்னா இப்போ இதுக்கே ரொம்ப எடிட்டிங் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் மதர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு கொஞ்சம் சம்பிரதாயத்தெல்லாம் இருக்குது. அதனால சம்டைம்ஸ் எனக்கு வீடியோ வராது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ ஸ்கிரிப்ட் முடிஞ்சிடுச்சு. எதோட ஸ்கிரிப்ட்னா காதலக்காக ஸ்கிரிப்ட் முடிஞ்சிடுச்சு. அதனால தான் நான் சிவசக்தி போட்டேன். அதோட ஸ்கிரிப்ட் இருக்குது. இப்போ காதலக்காக ஸ்கிரிப்ட் எனக்கு அத்தியாயம் 2. ஓகே, இந்த டீட்டெயிலாக நான் சொல்லணும். இது இப்போ முடிய போகுது இல்லை, ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் யாருக்கு பேபி பிறந்ததும் முதல் அத்தியாயம் முடிஞ்சிடுச்சு. 2வது அத்தியாயத்தில் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நாங்கள் எடுத்துகிட்டு வரேன். அதாவது 2வது அத்தியாயத்தில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு பெஸ்ட் ட்விஸ்டே அங்கே தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இப்போ தானே சிம்மன்னா இன்னும் 1 month இருக்குது. அதுக்கு முன்னுக்கு ரகுவோட அப்பாவோட பிளாடு யாருக்கு ட்வின்ஸு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, ஸ்கிரிப்டை சொல்லக்கூடாது. ஆனால் நான் சொல்லிட்டேன். ஓகே, இதுதான் நடக்க போகுது. அதனால இப்போ என்ன ப்ராப்ளம்னா மிஸ் யாழ்னியோட ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு பொறுத்த வரைக்கும். இப்போ யாழ்னியோட ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களும் நடுவில் வந்து தான் போகணும் யாழ்னி. ஓகே, அண்ட் யாழ்னி எப்போ ப்ரெக்னென்ட் பண்ணலாம்னா அது நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் சொல்லுவேன் வீடியோவில். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னதுன்னா நம்ம சீரியல் இப்போ நம்ம சீரியலில் பல பேர் பார்க்கணும், லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் மட்டும் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட சிவசக்தி ஃபஸ்ட் எபிசோடுக்கு 105 வியூஸ் போயிடுச்சு. அதுக்கே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் 2வது பார்ட் போட்டு அதுக்கு 9 வியூஸ்லேயே நிற்கிது. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், யாழ்னியோட அத்தியாயத்தை முடிச்சுட்டு காதலக்காக முடிச்சுட்டீங்க. அடுத்து என்ன செய்ய வேணா சிவசக்தியை வச்சு ஓட்டுவோம். சிவசக்தி முடிஞ்சிருச்சுன்னா புதுசாக மெல்லினமேன்ற ஒரு ஒரு நியூ சீரியல் எடுக்க போகிறோம். ஓகே, அதுக்கு சாங் டைட்டில் ஸ்கிரிப்டை யோசிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் வீடியோ வராமலேயும் இருக்கும். நல்ல வீடியோ எடுக்க என்னோட மதரை இருந்துட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் சம்பதாயம் இருக்குது. இதுவே இப்போ கொஞ்சம் பூஜைலாம் போயிட்டுருக்கு. அது நான் பூஜைலாம் போயிட்டுருக்கு. நான் கொஞ்சம் டைம் கிடைக்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, பாய். வெல்கம் டு ஜி தமிழ்.